ஹாய்ங்க. இது தேர்ஸ்டே எடுத்த விலாகு. தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா, சிக்கன் சாப்பிட்லான்ட்டு பிளான் இருந்துச்சு. அதனால் லஞ்ச் பாக்ஸ் பிளான் பண்ணலிங்க மார்னிங்கு. சரின்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, தோசையும் தக்காளி சட்னியும் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். வெங்காயம், இஞ்சி பூண்டுலாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் சமைக்கிறதுக்கு வந்தேங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா, சுக்காவுக்கு வெங்காயம் அரிஞ்சிட்ருக்குறேங்க. சுக்கா இது வரைக்கும் நான் கடையில் சாப்பிட்டது கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் வீட்டில். எப்படி வரும்னு தெரில, பட் லாஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதனால சாட்டிஸ்ஃபைங்க. இப்போ எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கிட்டேன். 3 பெரிய வெங்காயம் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும் எண்ணெயிலேயே. வெங்காயம் நல்லா வணங்கி வர்றதுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விடணுங்க. அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக ப்ரௌன் ஆகி வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுக்கா ரெடி பண்ணிவிட்டு பச்சைப்புளி ரசம் வச்சுக்கலான்னு தான் பிளான் இருந்துச்சு. அப்புறம் நைட்டுக்கு குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி சிக்கன் இருக்குதே நம்ம குழம்பு கொஞ்சம் வச்சிடலான்ட்டு எடுத்ததில் பாதி பிரிச்சுட்டேங்க. பீஸெல்லாம் சுக்காவுக்கும், எலும்பு துண்டுலாம் குழம்புக்கு எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு தான் இடிச்சிட்ருக்குறேங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் நுணுக்கி வச்சுக்கிறேன். நுணுக்கி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா குழம்பு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, நம்ம நுணுக்கி வச்சுருக்க கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிட்டேன். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கி வரணுங்க. மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தம்பி லெக் பீஸ் சாப்பிடுவான்ட்டு அவனுக்கு மெயினாக எடுப்போம். இது வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூளுங்க. அப்புறம் சிக்கன் மசாலா நம்ம கடையில் வாங்குறது அது, ஒரு ஸ்பூன் நெய், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். அந்த தயிரில் மேரினேட் ஆகிறப்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கலைங்க, வெளியவே தான் வச்சு மேரினேட் பண்ணியிருந்தேன். வெங்காயத்தை வந்துட்டு நம்ம நல்லா வணக்கி சேர்த்துக்கணும். பச்சையாக சேர்க்க வேண்டாங்க சுக்காவுக்கு. இந்த மாதிரி வணக்கி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு தான் 2 தக்காளி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்துச்சுங்க, அதனால் 2 எடுத்துக்கிட்டேன். குழம்புக்கு நான் வந்துட்டு மல்லித்தூளோ மிளகாத்தூளோ எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ எல்லாமே இப்படி ஆட் பண்ணிக்கலான்ட்டு சேர்த்துட்ருந்தேங்க. ஒரு ஸ்பூன் மல்லி, 2 வரமிளகா, சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா குழம்பு அளவு கொஞ்சம் நிறையா வேணும், மதியத்துக்கு வேணும், நைட்டுக்கும் வேணும், அதனால் நிறைய எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேங்க சுக்காவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆட் பண்ணிகிட்ருந்தேன். இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வணக்கி வச்சுருக்கிறது வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். கூடவே மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டேன். சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலே சுக்காவுக்கு ஆட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. நான் தண்ணி ஊற்றலை சுக்காவுக்கு. சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வர தண்ணியிலேயே அது வெந்து வரணும். அந்த ஆயிலே வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் லாஸ்ட்டாக. ஸோ மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்ருந்தேங்க. குழம்புக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணல, அதனால சிக்கன் மசாலா ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்ருந்தேங்க. ஸோ அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் செய்கிறது ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நார்மலாக சண்டே எடுத்துட்டோம்னா மார்னிங் எடுத்தால் மதியம் வரைக்கும் நம்ம அதே தான் செஞ்சிட்ருப்போம். அந்த அன்றைக்கி என்னமோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ குழம்பு சுக்காவும் வேகிற நேரத்தில் பாத்திரத்தில் கழுவிடலான்ட்டு கழுவிட்டு வீடு துடைக்க வேண்டிய வேலையும் இருந்துச்சு அந்த அன்றைக்கி. ஸோ அதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். தேங்காய் பால் நான் வந்துட்டு திக்காக ஆட் பண்ணலிங்க, கொஞ்சம் தனியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி தான் வேணும், கிரேவியாட்ட வேண்டான்ட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். அது அடியில் வந்து அந்த சட்டியில் ஒட்டி நம்ம கிளறி எடுக்கணுங்க. அதுதான் டேஸ்ட்டு கொடுத்துச்சு சுக்காவுக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். குழம்புக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிக்கணுங்க. எனக்கு லைட்டாக உப்பு பத்தலை, அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கடைசியில் ரசம் வைக்கலிங்க அந்த அன்றைக்கி.
சரி இதுவே போதும், அப்புறம் தயிர் இருந்துச்சு, இதுவே போதும் அப்புறம்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். வீடு துடைக்கிற வேலையும் முடிஞ்சுதுங்க அதே டைமில். சரி தம்பி தூங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அவன் குளிச்சிட்டு இருந்தான். குளிக்கிறதுக்கு பாத்ரூமில் நிற்க வச்சுட்டு அப்புறம் நான் பாலாற்றிட்டு இருந்தேன். ஸோ ஹார்லிக்ஸ் தான் கலந்து கொடுப்பேன். சில நேரம் குடிப்பான், சில நேரம் குடிக்க மாட்டான். ஸோ அவனுக்கு கலக்கி கொடுத்துட்டு அப்புறம் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த அன்றைக்கி அப்படி தாங்க போச்சு ஆஃப்டர்நூன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.